என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சி ஜோசப் விஜய் எனும் நான் அத உண்மையாக்கி இருக்கிறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து உங்களை தான் ஏமாத்த மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் என் மனசுல இருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க. அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் சொன்னதையெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்து அதை தான் எடுப்பேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்ல. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை இல்ல மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.